வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதை பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுனால நாங்கள் அடுத்த வீடியோ போட போச்சுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதன் மூலமாக நம்ம எங்களோட அடுத்த இன்ஸ்டாலேஷனே நீங்கள் பார்த்துக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷனு. இங்கே 700 அடியில் ஒரு போரு, 500 அடியில் ஒரு போரு, அதுக்கடுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, இப்படி 3 அமைப்பாக இருந்துச்சு. ஆனால் 3க்கும் என்னென்னா போர்லலாம் ரொம்ப தண்ணி கம்மி. ஸோ அதனால் இவங்க கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா 3 மோட்டருமே ஓடுற மாதிரி சோலார் செட்டப் பண்ணி கொடுக்கணும். இதில் இன்னும் டிஃபிகல்ட் என்னென்னா ஒரு போருக்கு கிணறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 700 அடி 800 அடி தூரம், போர் டு போர் 800 அடி 900 அடி தூரம் இருக்குது. அதனால் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு கொடுத்து, அந்த ஷெட்லேயும் அவங்க ஃப்யூச்சரில் மாடு அதே மாதிரிலாம் வளர்க்குறதுக்காண்டி ஷெட்டு மாதிரி அமைச்சு கொடுத்து, அந்த ஷெட்டு மேலே 5 HP சோலார் வாட்டர் பம்ப் செட்டப் பண்ணி அங்கே இருந்து சேஞ்ச் ஓவர் வச்சு கொடுத்து 3 மோட்டரையுமே ஓட்டி கொடுத்துருக்குறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கிணறு மோட்ரு 5 HP மோட்ரு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற ரெண்டுமே 3 HP borewell மோட்ரு. ஒன்று 500 அடி, ஒன்று 700 அடி மோட்டருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம். கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தூரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 800 அடி தூரம் இருக்கிறதுனால 2 செட்டப்பாக 3 செட்டப்பாக போடலான்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இடத்த பார்த்துட்டு அவங்க போரில் எவ்வளோ தண்ணி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னது ஒரே ஒரு செட்டப் போட்டுட்டு 3 சேஞ்ச் ஓவர் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு போர்வெல்லாம் ஓடிச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக ஓடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணி அடுத்தடுத்த மோட்டரை ஓட்டிக்கிடலாம். கரண்ட்டு இல்லை, அங்கே ஆல்ரெடி ஒரு இடத்துல கரண்ட் இருக்குது, இன்னொரு கிணத்துல கரண்ட் இல்லை. ஸோ அந்த கிணத்துக்கு ஓட்டினாலும் நீங்கள் இதே குள்ளத்தை வச்சு ஓட்டி எடுத்துக்கிடலாங்கிற மாதிரி அவங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இதில் அந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த கிணத்துக்கு பவர் ஒரு 1000 அடிக்கு அந்த சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, உங்கள் இடங்களில் வைக்கணும், இல்லை கரண்ட்டு பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்ட இட பிரச்சனையாக இருக்கும், கரண்ட்டு கிடைக்காம இருக்கும், இல்லை போல் பக்கத்தில் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் ஆயில் மோட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க, ஏதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருக்குது சோலார் வாட்டர் பம்பை பற்றி அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மோட்ரு பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா போர்வெல் மோட்ரு ஒன்று இருக்குது, 2 போர்வெல் மோட்ரு இருக்குது. இந்த 3ஐயும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ஓட்டி அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது போக அந்த ஷெட்டுமே அமைச்சு கொடுத்துருந்தோம். ப்ராப்பராக ஷெட்டு, மாட்டு கொட்டாய்க்கு ஷெட்டுமே அமைச்சு கொடுத்துருந்தோம். இங்கே நம்ம பயன்படுத்தின எல்லா மோட்டருமே பார்த்திங்கன்னா டெக்கான் மோட்டர் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம். அது போக நம்ம ட்ரைவு 4M ட்ரைவ் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம். இது ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு கிணறு, இது இன்னொரு போரு இன்னொரு போரில் உள்ள தண்ணியோட வீடியோ. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 700 அடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது போக இன்னொரு போரில் இருந்தும் நம்மளுக்கு வீடியோ தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுபோல் உங்கள் இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது 3வது போரில் உள்ள தண்ணியோட அளவு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப